Taste the Daily. சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் தொட்டிகள் முறையான பராமரிப்பின்றி அசுத்தமாக காணப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் தொட்டிகள் சரியாக பராமரிப்பின்றி இருப்பதால் குடிநீர் குழாய் அசுத்தமாகவும் நோய் தொற்று பரவும் வகையிலும் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த தொட்டியில் 5 குடிநீர் குழாய்கள் உள்ள நிலையில் ஒரு குழாயில் மட்டுமே தண்ணீர் வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். விடியா திமுக அரசின் அதிகாரிகள் மெத்தன போக்குடன் குடிநீர் தொட்டியை பராமரிக்காததால் மக்கள் காசு கொடுத்து குடிநீர் வாங்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. விடியா திமுக ஆட்சியில் திட்டங்கள் எல்லாம் விளம்பரத்திற்காக மட்டுமே தொடங்கப்படுவதாகவும் அதனை முறையாக பராமரிப்பதில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பைப் பாருங்க, எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒன்றே வருது. எத்தனாயிரம் பேர் வர்றாங்க இங்கே. எல்லார்ட்டையும் காசு இருக்கா வாங்க அதுக்கு சொல்லுங்கள். இப்போ நான்லாம் என்ன பாருங்கள், நான் போய் 20 ரூபா கொடுத்து வாட்டர் வாங்க முடியுமா? இங்கே தான் அதை குடிக்கிறது. இது சுத்தமும் கிடையாது, இதை பராமரிப்பே கிடையாது. ஏதோ பேருக்கு அவங்க எதாவது பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. குடிக்கக்கூட தண்ணி பிடிக்க முடிய மாட்டேங்குது. ஃபுல்லாகவே இருக்குது. ஆனால் அந்த பைப் சரியாக பராமரிப்பு இல்லாமல் ரொம்பவே ஒரு அலர்ஜி வர மாதிரி இருக்குது. பார்த்தாவே நோய் தொற்று அதிகமாக வரும். அதனால் கொஞ்சம் இதை க்ளீன் பண்ணி கொஞ்சம் நல்லா நீட்டாக இருந்துச்சுன்னா வர எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸாக இருக்கும். குடிக்க தண்ணி பிடிக்கிறதே நல்லபடியாக குடிக்க தண்ணியே இல்லைன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம். இல்லை, பீச்சுக்கு போயிட்டு வெளியே வந்தோன்னே நமக்கு தண்ணி தான் முக்கியமே குடிக்க. அதுவே கொஞ்சம் நீட்டாக இல்லாததுனால பிடிக்க கூட சங்கடமாக இருக்குது. விடியா திமுக அரசு கொள்ளிட தடுப்பணையில் சரியான நீர் மேலாண்மை செய்யாததால் பல லட்சம் கன அடி தண்ணீர் வீணாக கடலில் கலக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே விவசாயிகளின் நலன் கருதி கடந்த 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் கொள்ளிடத்தில் தடுப்பணை கட்டப்பட்டது. இதன் மூலம் கடலூர், மயிலாடுதுறை மாவட்டத்தின் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் பாசனம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் நிலத்தடி நீர்மட்டமும் மேம்படும் வகையில் இந்த தடுப்பணை உருவாக்கப்பட்டது. இந்நிலையில் நிர்வாகத்திறனற்ற விடியா திமுக அரசு காவிரியிலிருந்து வரும் உபரி நீரை தேக்கி வைக்காமல் வீணாக கடலில் கலக்க விட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மேலும் விடியா அரசு நீர் மேலாண்மையில் எந்தவித புரிதலும் இல்லாமல் செயல்படுவதால் மீண்டும் தண்ணீருக்கு கர்நாடகாவிடம் கையேந்த வைப்பதாக வேதனை தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிட மாற்றுப்பாலத்தில் அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் தலைமையில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொள்ளிடம் ஆற்றில் உபரி நீர் திறக்கப்பட்டதை கண்டித்தும், ராசி மணலில் அணை கட்ட வலியுறுத்தியும், கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணை அமைக்க கோரியும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் வீராணம் ஏரியை தூர்வார வேண்டுமென்று வலியுறுத்தியதோடு ராசி மணலில் அணை கட்ட நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தினால் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் ராசிமணல் அணை கட்டுமான பணியை உடனடியாக துவங்க வேண்டும். மறுத்தால் ஒட்டுமொத்த காவிரி டெல்டாவில் மிகப்பெரிய போராட்டத்தை தீவிரப்படுத்தும் என எச்சரிக்கிறேன். கொள்ளிடத்தில் சென்று கொண்டிருக்கிற தண்ணீர் உபரி நீர் நின்ற பிறகு ஆறு வறண்டு வருகிறது. ஆனால் இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறி குடித நீருக்கே வழி இல்லாமல் கொள்ளிடம் இரு கரைகளிலும் இருக்கிற மக்கள் அவதிப்படுகிறார்கள். எனவே 5 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்தில் கதவணைகள் அமைத்து தண்ணீரை தேக்கி வைத்தால் கோடை வரையிலும் நிலத்தடி நீரை பாதுகாக்க முடியும். இந்த பகுதி குடிநீர் பாதுகாக்கப்படும்.